வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாரி ஓபிஎஸ் சொல்லி, திமுக கூட்டணிக்கு வர்றத மறைமுகமா ஓபிஎஸ் உறுதிப்படுத்திட்டாரு. அவர் திமுக கூட்டணிக்கு தான் வருவாரா? திமுக அக்காமடேட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்களா? இல்ல ஒரு திமுக ஓட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தின்ட்டாரு. எலக்ஷன்ஸ்ல வந்து திமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இருக்கு. பட் அவர் திமுகல இணைவாரா? எந்த அடிப்படையில அவரோட அந்த திமுகவோட அவரோட இணைப்பு அமையும்ன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா, அவர் வந்து இன்னொரு கட்சியில வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும், ஒரு 3 தடவ முதல்வராகவும் இருந்திருக்காரு. அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து நான் வந்து முறைப்படி அந்த அதிமுக சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு அவர நீக்கினது தப்புன்ட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த சிவில் சூட் பெண்டிங்கா இருக்கு. அதனால அந்த சூழல்ல வந்து இவர் வந்து திமுகல இணைந்து உதயசூரியன் சின்னத்தில போட்டி போட்டாலோ, இல்ல திமுகல இணையாம ஒரு அமைப்பு சின்ன அமைப்பு வச்சுட்டு, அதோட ஒரு கூட்டணி அமைச்சு, அதுல உதயசூரியன் சின்னத்தில தான் போட்டி போடணும்னு திமுக கம்பல் பண்ணி உதயசூரியன்ல போட்டி போட்டாலோ, அவர் போட்டிருக்கிற அந்த சிவில் கேஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா, அவரு இன்னொரு சின்னத்தில போட்டி போட்டா, அவர் இத கிளைம் பண்ற அந்த இதுல அந்த உரிமைய இழக்கிற கட்டத்துக்கு தள்ளப்படுவார். அதனால வந்து அவர் இப்ப யோசிக்கிறார். திமுகல சேரணுமா? சேர்ந்தானா உதயசூரியன்ல போட்டி போட்டாகணும். திமுகல சேராத ஏதோ ஒரு அமைப்பு பேர் ஒரு அமைப்பு ஏதோ ஒரு பேர் வச்சுன்னு ஒரு அமைப்பு வச்சுன்னு திமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு, அதோட ஒரு கூட்டணி வச்சு 2 இடங்கள் வாங்கி போட்டி போடும்போது, திமுக அந்த 2 இடத்துலயும் உதயசூரியன் சொல்லி போட்டி போட்டா, அதுலயும் வந்து அடி வாங்கும். அப்ப என்ன பண்றதுன்னு யோசனையில இருக்கார். அதனால வந்து அவர பொறுத்தமட்டும் அது முடிவெடுக்க முடியல அவரால. அதாவது அவருக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா, ஒரு சிறு அமைப்பு ஆரம்பிச்சு, திமுகவோட சேர்ந்து 2 இடமோ என்னமோ குடுக்கறத வாங்கிட்டு, சுயேச்சை சின்னத்தில போட்டி போடணும். சுயேச்சையில போட்டி போட்டா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சுயேச்சையில போட்டி போட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா, அவருக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா, அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில அக்காமடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சுயேட்சையா போட்டி போட்டு வெற்றி பெற்றாரு அப்படின்னா, இங்க இவரோட கிளைம் இருக்குல்ல சிவில் கேஸ்ல, அத வந்து அவர் ஃபைட் பண்ணலாம். நாளைக்கு எடப்பாடி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவருடைய தலைமைக்கு ஒரு கேள்வி வருது அங்க அதிமுகலன்னா, அப்ப இவரு உள்ள புகுந்து நிலைமைய சரி பண்ண முடியும் ஓரளவுக்கு இல்ல அவர் சுயேட்சையா இருந்தாருன்னா. டிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படிங்கும்போதே, அவருக்கு அந்த கிளைம் ஆட்டோமேட்டிக்கா அடிபடுது தானே! இல்ல அது கூட்டணிக்கு போறது வேற விஷயம். பட் அவர் தனிப்பட்ட முறையில உதயசூரியன்ல போட்டி போட்டா, அந்த கட்சியில சேர்ந்த மாரி ஆயிடுவார். அந்த ம். சுயேட்சையா போட்டி போட்டா, அந்த கட்சியில சேர்ந்த மாரி ஆகமாட்டார். ம். அதே சமயம் தன்னுடைய வழக்குக்கான அந்த உரிமைய வந்து தொடர்ந்து கைவசம் வச்சிருப்பார். ஆக்சுவலி சிவில் கேஸ் ரீதியா அந்த விஷயம் வேணா மேபி கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பா வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இருக்கு. தொண்டர்கள் மத்தியில அந்த கிரெடிபிலிட்டி போயிரும் தொண்டர்கள் தானே! மத்தியில அவர் திமுகவோட சேர்ந்துட்டாருன்ற அது மாரியா தான் இருக்கும். திமுக தானே அவர சப்போர்ட் பண்ணி வேலை செய்யும். அதனால அது ம். அப்படிதான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஏன்னா, ம். இந்த இடத்துல வந்து அதிமுகல என்ன சேர்க்கணும். நான் ஒருங்கிணைப்பாளரா என்ன மீண்டும் நியமிக்கணும்னு பல தடவ போராடிட்டாரு சார். ம். பாஜகவ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பாஜக ரொம்ப இவர அவமானப்படுத்திட்டாங்க. ம். ஈவன் பிரதமர் வரும்போது ரிசீவ் பண்றதுக்கு கூட அவர நிக்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஆ. எடப்பாடி அந்த அளவுக்கு அவர வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டார். பாஜக மூலமா அவமானப்படுத்திட்டார். ஸோ அந்த சூழல்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து உள்ளேயும் போ முடியாது. அதே சமயம் எடப்பாடியையும் வந்து ஒரு பழிவாங்கல் பண்ணணும். அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்போ துரோகிய வீழ்த்தறதுக்கு எதிரியோட சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு அவங்க எடுக்குறாங்க. அவர் கூட இருக்கிறவங்கலாம் வைத்திலிங்கம் எல்லாருமே சொல்றாங்க, திமுகவுக்கே போயிடலாம். தாவேக்கால போனா நமக்கு உரிய மரியாதையோ, கௌரவமோ கிடைக்காது. நீங்கலாம் கொஞ்சம் பெரிய பதவியெல்லாம் வகிச்சுட்டு அவர்ட்ட போய் நிக்கிறது அசிங்கமா இருக்கும். ம். அங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால அங்க போ வேண்டாம் திமுகலயே போலான்ட்டு வைத்திலிங்கமும், மனோஜ் பாண்டியன்லாம் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ம். மைத்ரேயன்லாம் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்மளும் அங்க போய் சேர்றது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆனா இவர பொறுத்தமட்டும் மத்தவங்க மாரி இவரோட பொசிஷன் கிடையாது. ஏன்னா ம். இவர் ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு அவர் கேஸ் தலைவர் போட்டாரு. பதவியில இருந்தவர் கேஸ் வேற போட்டு போட்டு வச்சுட்டாரு. எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். 2 விதத்தில பாடம் கற்பிக்கலாம். ஒண்ணு வந்து சட்ட ரீதியா பாடம் கற்பிக்கணும். இன்னொன்னு அரசியல் ரீதியா பாடம் கற்பிக்கணும். சட்ட ரீதினா அது ரொம்ப டைம் ஆகும். அது உடனே முடியும்னு சொல்ல முடியாது. அப்ப அரசியல் ரீதியா பண்ணணும்னா, நீங்க அவர வீழ்த்தணும் தேர்தல்ல. அவர யாரால வீழ்த்த முடியும்? இவர் தனியா நின்னு வீழ்த்த முடியாது. இப்ப திமுகவால வீழ்த்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுகவோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அவர வீழ்த்தலாம். வீழ்த்திட்ட பிறகு அந்த கட்சியில நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். அத நம்ம கைவசப்படுத்தலாமா? அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு அந்த முயற்சியில அவர் இறங்கக்கூடும். அதுதான் இப்போ அவர் எடுத்திருக்கிற நடைமுறை. அவர் திமுகலயே சேர போறாரா? இல்ல திமுகவோட ஒரு அமைப்ப வச்சுட்டு திமுகவோட சேர்ந்துட்டு சுயேட்சை தேர்தலில் நிக்க போறாரா? அவரோட பாலிடிக்ஸ்ன்றதோட அவரோட பையங்களோட பாலிடிக்ஸ் முக்கியமா இருக்கு. அந்த பசங்கள வந்து அவர் அக்காமடேட் பண்ண வேண்டியிருக்கு. ம். ஏதாவது ஒரு கட்சியில. அவங்கலாம் பாஜகவுக்கு போணுன்றாங்க. பாஜக இவ்ளோ தூரம் நம்மள அவமானப்படுத்திருச்சு. அங்க ஏன்டா போய் சேர்றீங்க? நான் வரமாட்டேன். நீங்க வேணா போய்க்கோங்கன்ட்டாரு. கடைசியில இப்போ ஒரு பையன் மட்டும் சரி திமுகல போய் நம்ம பேசலான்ட்டு அவங்க வந்திருக்காங்க. நேத்து அவங்க பேசியிருக்காங்க. ம். இன்னும் பேச்சுவார்த்தை முடியல. பட் அக்காமடேட் பண்றதுக்கு திமுக ரெடியா இருக்கு. திமுகல போனா உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாம் குடுப்பாங்க. அது வேற விஷயம்.
எத்தனை உதயசூரியன் நிற்க சொல்லி ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னா இப்போ அந்த கவலையெல்லாம் இப்போ ஓபிஎஸ் இருக்கார் ஆக்சுவலாக வந்து. ஓபிஎஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா பாஜகவை நம்பி நம்பி ஏமாந்து போய் கடைசி நேரத்துல திமுக அப்படிங்கிற ஆப்ஷனை நோக்கி தள்ளப்பட்டிருக்காரா? பாஜக நம்பினா அவங்க வேலை தான் சார் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் ஒருத்தரை தொடர்ந்து ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக அவங்களோட அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்குது. ஏன்னா அதிமுக கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி தான் இருக்குது. அப்போ அவங்க கூட சேரும்போது எடப்பாடியோட கண்டிஷனுக்கு இவங்க பாஜக ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க தலையிட முடியாத சூழல் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து டிடிவி விஷயத்தில் ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணி அவரை கொண்டாந்துட்டாங்க. அவர் தனி கட்சி வச்சிருக்கிறதுனால அவருக்கு என்டிஏன்னு சொல்லி இணையிறது வந்து ஈஸியாக போச்சு. இவரது அப்படி இல்லை. இவரது வந்து அதிமுகக்குள்ளேயே போகணும். எடப்பாடிக்கு என்ன பயம்னா, அவர் அதிமுகக்குள்ளே வந்துட்டு நாளைக்கு எலெக்ஷனில் நம்ம தோத்தா நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து அவரால் வரும். அதனால் அவர் எதுக்கு சேர்க்கணும்? வெளியில் போகிற ஓனான் எடுத்து விட்ட கதையாக ஆகிட போகுதுன்னு அவர் யோசிக்கிறார் ஆக்சுவலாக. அதனால் வந்து சசிகலாவையோ இல்லை ஓபிஎஸ்சியோ கட்சியில் சேர்க்கறதுக்கு விரும்பல. முழுக்க முழுக்க சுயநலம் தான் காரணம். கட்சி வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கமே இல்லை. எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சியை வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. இவருக்கு கூட்டணியை பலப்படுத்தணும்னு எண்ணமும் கிடையாது எடப்பாடிக்கு. கட்சியை பலப்படுத்தணுன்ற எண்ணமும் கிடையாது. ஆனால் என்ன நினைக்கிறாரு, இந்த கனி தன் மடியில் தானாகவே விழுன்னு நினைக்கிறாரு. எனக்கும் அதான் கொஸ்டின். ஆக்சுவலி பாஜக கூட வந்து கூட்டணியை வந்து பவர் ஆக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஈவன் டிஎம்டிகேட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஓபிஎஸ் வரணுங்கிறத வந்து அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா முதல்வர் பதவியை குறிவைக்கிற எடப்பாடிக்கு ஏன் அந்த எண்ணம் இல்லை? அவர் அதை பத்தி எய்ம் பண்ற மாதிரியே இல்லை, யாருனாலும் வாங்க வரலன்னா போங்க அப்படிங்கிற மாதிரியே டீல் பண்றாரா? என்ன காரணம்? இல்லை, அவரு பழைய காலத்து கதை வந்து திமுக பிடிக்கலன்னா அதிமுக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த ஓல்டு கான்செப்ட்லேயே இருக்காரு. இப்போ ரியாலிட்டி புரியாம சுச்சுவேஷன் மாறிடுது. பிளேயர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்காங்க. அதுவும் விஜய் வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவருக்கு அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது தான் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி. ஓட்டு ஆயிடுத்துனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஏடிஎம்கே அடிபட்டு போயிடும். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லும்போது அந்த இடத்துல அதிமுகவை வந்து அவர் ஓரங்கட்ட பார்க்குறாருல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து அங்கே இருக்குல்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போகிறது வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. பல ஓட்டுகள் அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்துடுத்துனா அவர் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் தான் உண்மையான போட்டியாளராக இருப்பார். அதை புரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு விரும்பல. அவர் முதல்ல வந்து தாவேக்காவோட போகிறதுக்கு விரும்பினார். ஆனால் அவங்க கேட்குற சீட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் அவரால் ஒத்துக்க முடியல. அதனால் வந்துட்டார். அங்கே அவர் போகிறத பார்த்துட்டு பாஜக அவரை அதிமுகவை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போவும் பாஜக என்ன நினைக்கிறாங்க, தாவேக்காவை பிடிச்சி போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கூட்டணியில் போட்டால் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சிபிஐ என்கொயரியும் போது டெல்லியில் அவருக்கு ப்ரெஷர் பண்ணிருக்காங்க, நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. அவர் முடியாதுன்னு வந்துட்டார். இங்கே வந்து அதிமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். இப்போவும் பாஜக வந்து அதிமுகட்ட வந்து தேமுதிகவுடைய கூட்டணியில் கூட்டு வந்திருக்கேன், ராஜ்யசபா கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது எடப்பாடி வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் தாமதித்து ரொம்ப டிலே பண்ணார். அதில் தான் வந்து தேமுதிக இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 வேகன்சி வருது. ஒரு வேகன்சி அன்புமணி அல்லது வாசன் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் தேமுதிகவுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 வேகன்சியை 3 பேர் போட்டி போடுறாங்க. அது தவிர அவங்க கட்சி ஆளுங்களுக்கு வேற கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 2த்துல 1 ஏடிஎம்கே கொடுத்துட்டா 1 தான் இருக்குது. அப்போ 1 வந்து பாமக கொடுக்குறதுல வந்து ஆர்வமாக இருக்கார் எடப்பாடி. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து சேலம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாமகவோட தேவை இருக்கு. எடப்பாடி வந்து அவர் சைடுல கொங்கு இல்ல வட மாவட்டத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆங்கிள்லயே ஒர்க் பண்றாரு. அதனால வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இந்த வாட்டி ஏமாத்திடுவாருன்னு ஒரு எண்ணம் வந்து பிரேமலதாக்கு வந்துடுது. அதனால தான் உடனே டக்குன்னு அவங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இது வந்து பாஜக வந்து ரொம்ப கோவப்படுத்திட்டு அவங்கள. என்னன்னா, நாங்க டிடிவியை கூட்டுறோம், நாங்க வந்து அன்புமணியை சொல்லி உங்ககிட்ட வந்து பார்க்க சொல்றோம். நீங்க என்னன்னா உங்க தேமுதிகவை சேர்க்க சொன்னா அது கூட நீங்க பண்ணாத உட்காந்துருக்கீங்க. கடைசியில அவங்க போயிட்டாங்கன்னோடனே இப்போ பாஜக என்ன பண்றாங்க, சரி இன்னும் கூட தாவேக்காவை கூட கூப்பிட முடியுமா? திமுகவை வீழ்த்தணுன்றத ஒற்றை அஜெண்டால அவர் நம்ம இணைக்க முடியுமான்னு ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து சிபிஐ என்கொயரி மூலமா ட்ரை பண்றாங்க. உங்களை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவோன்றாங்க. அப்புறம் வந்து ஜனநாயக ரிலீஸில் ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து பிரச்சனைகள். விஜய் கார்டு இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா? விஜய் கார்டு வந்து ஓப்பனில் தான் இருக்குது சார். பாஜகவை பொறுத்த மட்டும் ஓப்பனில் தான் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன 2 ஐடியாவில் அதை ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து திமுகவுக்கு நல்ல ஃபைட் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அவரை கொண்டு வந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. திமுகவை வீழ்த்தணுன்றது அவங்க எண்ணம். இந்த எலெக்ஷன் அதை ஒரு அஜெண்டா வச்சு நீங்கள் வாங்க, கொள்கை கோட்பாடெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, நம்ம ஜெயிச்ச பிறகு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவில் கூப்பிட்றாங்க. அது அவர் வரத்துக்கு ரெடியாக இல்லை. நான் முதல் எலெக்ஷன்லேயே நான் சொன்ன கொள்கை எதிரின்னு உங்களை சொல்லிட்டு உங்கள் கூட சேரத்துக்கு முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு விஷயம் ஏன் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க தாவேக்காவுக்குன்னா, சப்போஸ் தாவேக்கா வந்தால் வந்து அதிமுக ஒரு 30-40 சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு 40 சீட் கொடுக்க வேண்டியிருக்கு. கூட்டணிலாம் சேர்த்து, தினகரெல்லாம் சேர்த்து. அப்புறம் இவரு ஒரு 40 சீட் கொடுத்தா 80 சீட் போயிடும். 80 சீட் போயிட்டு அதிமுக குறைவான இடத்துல தான் போட்டி போடும். குறைவான இடத்துல போட்டி போட்டால் குறைவான இடத்துல தான் வின் பண்ணும். அப்போ கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குது.
அதனால அந்த அடிப்படையிலும் தாவேகாவை கூப்பிட முடியுமான்னு பாஜக ட்ரை பண்றாங்க. எடப்பாடியை வந்து கூட்டணி எடப்பாடி ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ற தொகுதி அளவை குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சியை நோக்கி போயிடலாம் மெஜாரிட்டி வராது, கூட்டணி ஆட்சி நோக்கி போடலான்ற அந்த எண்ணத்துலையும் தாவேகாவை ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால தான் தாவேகா வந்தால் திமுகவுக்கு ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வரும். தாவேகா வந்தால் அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறையும். அதன் மூலமாக கூட்டணி ஆட்சிக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு பாஜகவுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதில் அவங்க ஒர்க் பண்றாங்க. பட் அது தெரியாதான் எடப்பாடிக்கு. அவர் என்ன பண்றாரு, முதல்ல தாவேகாவோட ஆர்வமா இருந்தார். இப்போ தாவேகாவோட ஆர்வம் காட்டல. அவருக்கு இப்போ அவருடைய மனநிலை இப்போ நம்மளால ஊகிக்க முடியாது என்னன்னா, இந்த எலெக்ஷன் இப்படியே போட்டு நம்ம போய்க்கலாம், நம்ம ஒரு எதிர்க்கட்சியா நம்ம வருவோம் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கே கூட ஆபத்து வந்தாலும் வரலாம். ஒரு 30 தடவை வந்தாலும் பரவாயில்லன்ற லெவலுக்கு போயிட்டார் போல இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஒரு சர்வே, இண்டிபெண்டன்ட் சர்வே எடுத்ததுல அவருக்கு 30லேருந்து 35 சீட் தான் கிடைக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு இண்டிபெண்டா எந்த கட்சியும் சாராதவங்க எடுத்த ஒரு சர்வே 30லேருந்து 35 இடங்களுக்கு மேல அவர் கிடைக்காது அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறத பார்க்குறோம். கொங்குலியே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுகவுக்கான போட்டி அங்க தாவேகா 3வது இடத்துல இருக்கு. அதே சமயம் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள்ல தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா இருக்கு. தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கும் திமுகவுக்கான போட்டியா இருக்கு. அங்கெல்லாம் வந்து அதிமுக 3வது இடத்துல இருக்கு. சில தொகுதிகள்ல வந்து தாவேகா வந்து அதிமுக பின்னாடி பின்னாடி தள்ளிட்டு திமுகவோட போட்டியில இருக்கு. நேரடியான போட்டியில இருக்கு. தாவேகா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதான் அது மக்கள் ஆதரவு இருக்கு. அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்போ சர்வேல வந்து அது மாதிரி வருது. அது ஓட்டா மாறுமா? கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அந்த ஆதரவை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றது வந்து திமுக, அதிமுகலாம் பண்ணுவாங்க. அத வந்து தாவேகா பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்ஸ், அவங்க செலவழிக்கிற பணம் போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டை ஒரு தடவை சுத்தி வந்தாலே 10 நாள் ஆயிடும் அவருக்கு. அவர் எப்படி எல்லா இடத்துலயும் பண்ண முடியும்? இருக்கிறதே 15, 16 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கும் மொத்தமாவே. அவர் எப்படி பண்ண முடியும்? அதனால கேண்டிடேட் அங்க வெயிட். இப்ப இவங்களுக்கெல்லாம் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெயிட். திமுக, அதிமுகலாம் பணம் குடுப்பாங்க. பார்ட்டி கேண்டிடேட் பணம் குடுப்பாரு. அதெல்லாம் வந்து 1000, 1500, 2000 வரையும் குடுக்கறதுக்கு இவங்கலாம் ரெடியா இருப்பாங்க. ஆனா அவருக்கு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த சர்வேல வர்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தாவேகா மத்தியில இருக்கு. நம்ம தான் வருவோம். திமுகவுக்கு நம்ம தான் போட்டியா இருக்கோம்னு அவங்க நினைக்கிறாங்க. சில சர்வேலாம் வந்து தாவேகாவுக்கு 80 சீட் வரையும் குடுக்குறாங்க ஆக்சுவலா. 80 சீட்ஸ் வரைக்கும் குடுக்குறாங்க. தேவைக்கு எடுத்த சர்வேயா இல்ல அது தாவேகா சர்வேயா கூட இருக்கலாம். பட் இது நான் சொல்றது வேற ஒரு சர்வே. 80 சீட்ஸ் வரைக்கும் குடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ஏஜென்சி இன்னைக்கு கூட சர்வேல இருக்காங்க. திமுக சார்பா 2, 3 ஏஜென்சி, அதிமுக சார்பா காங்கிரஸ் ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த ஏஜென்சிஸை வச்சு நிறைய சர்வேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பல்வேறு சர்வேக்கள் பல்வேறு முடிவுகள் சொல்லுது. காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தா அது பெரிய ஒரு போட்டியா இருக்கும் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு சர்வேவும் இருக்கு ஆக்சுவலா. அதனால காங்கிரஸை விடக்கூடாதுன்னு திமுக ரொம்ப இதா இருக்காங்க. அதுக்குன்னு ஒரேடியா விட்டு கொடுத்துட முடியாது. ஓரளவுக்கு அகாமடேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களா போனா போட்டு நம்ம அவங்கள விட வேண்டாம். நம்ம மேக்ஸிமம் அவங்கள வச்சுக்க பார்க்கலான்றதான் திமுக இருக்காங்க ஆக்சுவலா வந்து. திமுகவில் நிறைய பேர் சேர்றதுனால அவங்களுக்கு இடங்கள் பகிர்ந்து கொடுக்கறதுல பல ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த தேர்தல்ன்றது 4 கார்னர் 4 கார்னர் கண்டெஸ்டா இருக்கிறதுனால இங்க வெற்றி தோல்வி வந்து ஒரு 1000, 500 ஓட்டுல இருக்க போறதுனால கட்சிகள் வந்து அதிக அளவு ஆட்கள் ஒவ்வொரு ஓட்டு இம்பார்ட்டன்ட் நினைச்சு சேர்க்கிறாங்க. கட்சிகளை வந்து கூட்டணி சேர்க்கிறாங்க. திமுக வந்து இவ்வளவு கட்சிகளை சேர்க்கிறாங்க அப்படின்னா அது பலவீனமா இருக்குன்ற அர்த்தம் இல்ல. எதிரணி பலவீனமாகணுன்ற அர்த்தத்துல எல்லாரும் சேர்க்கிறாங்க ஆக்சுவலா. இப்போ ஓபிஎஸ் கிட்ட இருந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட விலகிட்டாங்க. பாதி பேர் டிஎம்கேவை நோக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் திரும்ப சேர்க்கறதுனால டிஎம்கேக்கு என்ன பலன் இருக்கு? ஆல்ரெடி பெரும்பாலான ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிதறிட்டாங்க. இப்போ புதுசா அவரை சேர்க்கும்போது எதுவும் பெர்ஸ்பெக்டிவா அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? இதுல வந்து ஓபிஎஸ் உடைய ஓட் பேங்க்னு எதுவும் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து ஒரு முக்கியத்துவ ஓட் பேங்க், ஒரு கம்யூனிட்டி ஓட் பேங்க் வச்சுக்கோங்க. அது வந்து எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அதுதான் இவங்க பின்னாடி இருக்கு ஆக்சுவலா. அது வந்து தினகரன் அந்த ஓட் பேங்கை வச்சிருந்தார். கொஞ்சம் ஓபிஎஸ்சி இருந்தது. ஓபிஎஸ் நின்றபோது அவருக்கும் போட்டாங்க. தினகரன் நின்றபோது அவருக்கும் 21ல போட்டாங்க. அவர் தனியா நின்றபோதும் போட்டாங்க. அந்த ஓட் பேங்க் தான் கல்டிவேட் பண்ணது. அது வந்து எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க், தினகரன் பின்னாடி இருந்த ஓட் பேங்க். அது தினகரன் இப்போ எடப்பாடிட்டே போன பிறகு, எடப்பாடி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ற சூழல்ல போன பிறகு, அந்த ஓட் பேங்க் வந்து தினகரன் பின்னாடியே போச்சானா அது போல. ஏன்னா அவங்களுடைய கோவம்ன்றது வந்து என்னன்னா, அந்த கம்யூனிட்டியோட கோவம்ன்றது எடப்பாடி நம்ம ஆட்களை பழி வாங்கிட்டாரு. எடப்பாடி முக்குலத்தோர் வந்து எடப்பாடியே எதிரிங்கிற மோட்ல அந்த மோட்ல தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 10.5 கொடுத்தபோது கூட அதில் அவங்க சில பேர் அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. முக்குலத்தோரில் சில பிரிவுகள் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால இந்த எடப்பாடி நம்ம கம்யூனிட்டி துரோகம் நம்ம ஆட்களையும் தூக்கி போட்டார் கட்சியிலேருந்து. தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அப்புறம் நமக்கு இடஒதுக்கீடு மூலமா வன்னியர்களுக்கு கொடுத்ததை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல நமக்கு வந்து குறையிற அளவுக்கு விஷயங்கள் போச்சு. அதனால நம்மளை பழிவாங்குற மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு அந்த கம்யூனிட்டி இவர் மேல எதிர்பார்க்கு. ஸோ அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா எடப்பாடியை தோக்கடிக்கணும். எடப்பாடியை யார் தோக்கடிப்பா? அவங்கள பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முழுக்க யாருக்கு போட்டாங்க? திமுகவுக்கு தான் போட்டாங்க.
திமுக தான் வின் பண்ணிச்சு. எடப்பாடியை கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி அசெம்பிளி எலெக்ஷனா இருக்கிறதுனால இதுல இன்னும் கீனா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூர்மையா இருப்பாங்க. ஆனா லோக்கல் ஆட்சிக்கு வர விஷயம் இல்ல. அதனால இங்க வந்து யார் எடப்பாடியை தோற்கடிப்பாங்களோ அவங்களும் ஓட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஓபிஎஸ்க்கான ஓட் பேங்க் இல்ல. எடப்பாடியோட எதிர்ப்பு ஓட் பேங்க். யாரு வந்து எடப்பாடியை தோற்கடிப்பாங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு போகும். ஓபிஎஸ் இந்த சூழல்ல திமுக தான் எடப்பாடியை தோற்கடிப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அவரு அங்க போய் சேரவே அந்த ஓட் பேங்க் வந்து திமுக பிளஸ் ஓபிஎஸ் ஓட் பேங்க் அது எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கு பயனுள்ள ஒரு ஓட் பேங்கா இருக்கும். அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை ஆக்சுவலா. ஒருவேளை சசிகலா தனியா நின்னாங்கன்னா அந்த ஓட் பேங்க் கொஞ்சம் பிரியும். அதுல ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு உண்டு. அது அதிமுக போகாது. அதனால தான் பாஜக என்ன பண்றாங்க, சசிகலா ஒண்ணு என்டிஏ கூட வாங்க, இல்லாட்டி நீங்க வந்து பேசாம வேடிக்கை பாருங்க. இவருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டாங்க ஓபிஎஸ்க்குலாம். திமுக சைடு போகக்கூடாது, நீங்க பேசாம இருங்க. இல்ல என்டிஏக்கு வாங்க, இல்ல திமுக சைடு போகக்கூடாது, பேசாம இருங்கன்னு. அவரு தேமுதிகலாம் போய் அங்க சேர்ந்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டார். தேமுதிகவே தைரியமா அங்க போய் தேமுதிகவுக்கும் கண்டிஷன் போட்டாங்க, போகாதீங்கன்ட்டு. ஆனா தேமுதிக ரொம்ப பயமுறுத்த முடியல. ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அவர் பார்த்தாரு, இனிமேலாம் பாஜகவுக்கு பயந்துன்னு இருக்க முடியாதுன்னு நேத்து போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டார். எப்படி அதுல இணையறதுன்றது தான் அந்த அந்த வழிமுறை தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இப்ப சசிகலா வந்து ஆனா தனியா கண்டெஸ்ட் பண்றது, பிரஷர் குடுக்குறதுங்கிற ஐடியால தான் இல்ல இருக்காங்க. அவங்க யாருமே அவங்கள கூப்பிடாதனால தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவங்க என்டிஏக்கு போனாங்கன்னா எடப்பாடி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். அது அவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களே தெரியாது. அவங்க திமுக சைடு எந்த காலத்திலயும் போக மாட்டாங்க. அது உறுதி. ஆனா எடப்பாடி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்ல என்டிஏல போய் சேர்ந்துட்டு அங்க தினகரன் இருக்காரு. தினகரனுக்கும் சசிகலாவுக்குமே ஒன்றும் ரிலேஷன்ஷிப் தெரியல. அதனால எப்படி அது போய் முடியும்னு தெரியாது. ஒருவேளை தனியா போய் நான் ஒரு 10 தொகுதியில தனியா போட்டி போட்டாங்கன்னா அவங்க என்டிஏக்கு போற ஓட்டை தான் பிரிப்பாங்க. ஆக்சுவலி மோடி வந்தப்ப எல்லா தலைவர்களும் ஒன்னா ஸ்டேஜ்ல ஏறினாங்க. டிடிவி தினகரன், இபிஎஸ்லாம் கையை கொடுத்து பேசினாங்க. ஒன்னா பிரஸ் மீட்லாம் சந்திச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் குவைட்டா இருக்காங்க. 2 பேரும் ஏதோ ஒரு ஆக்டிவ் மூவ்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரியே தெரியலையே. என்ன ஐடியால இருக்காங்க? இனிமே மோடிலாம் வந்தா தான் ஒண்ணு சேருவாங்க. எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க பொறுப்பு தானே. ஏன் அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் கேக்குறேன். அதனால தான் சொல்றேன். எடப்பாடி கூட்டணி தன்னோட கட்சியையும் ஸ்ட்ரென்த்தா வச்சுக்க மாட்டேன்றாரு. கூட்டணியை சேர்க்கறதுலயும் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாரு. தேமுதிக போன்ற கட்சிகளையும் கோட்டை விட்டு அது வெளியில போயிடுது கடைசியில. இந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டங்கள் போடுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட மதுரையில சிஎம் ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாரு போல. கமலஹாசன் ஏதோ அவங்கலாம் கூட்டணி கட்சி தலைவர்லாம் கலந்துக்கிறாங்க போல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றார். வழக்கமா அந்த பன்னீர்செல்வம் தான் மிக்சர் சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப எடப்பாடி மிக்சர் சாப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் கூட்டணியா ஒரு விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணுவோம், கூட்டணியா ஒரு விஷயத்த வந்து அது மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி அப்ரோச்சே இல்ல. பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி அப்ரோச்சே இல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரியும் தெரியல. மோடி வரும்போதோ இல்ல அமித்ஷா வரும்போதோ பேச்சுக்கள் அடிபடுதே தவிர ஒரு மோடி ஒரு கூட்டத்தை போட்ட பேசுற ஒரு கூட்டத்தில் இவங்க ஒண்ணு சேர்றாங்க. அது வந்து ஏதோ பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற மாதிரி இருக்கு. இவர் சொல்றாரு நாங்க தான் தலைமை தாங்குறோம்ன்றாரு. ஆனா அதுக்கான செயல்பாடுகள் இல்ல. தலைமை தாங்குற கட்சிக்கு அதுக்கான செயல்பாடுகள் இல்ல. அதுதான் ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடி தன்மையாவும் அகாமடேட்டாவும் இல்லையோ. இல்ல அவங்க தேமுதிகல பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு எடப்பாடிட்ட போனா, எடப்பாடி சரியாவே டீல் பண்ண மாட்டாரு. ஒரு பண்போட பேச மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. அது ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுற அவரெல்லாம் பேசுறாரு. ஜெயலலிதாவே நினைச்சு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு தேமுதிகல கூட்டணிக்கு போய் பேசினவங்க 24 எலெக்ஷன்ஸ்ல கூட்டணிக்கு போய் பேசுறாங்கல்ல. அந்த கூட்டணியில போனவர் ஒருத்தர்கிட்ட சொல்றாரு. அது சரியாவே பேச மாட்டேன்றார் சார். நாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தா எல்லாம் வின் பண்ணீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க உங்களால வின் பண்ண முடியுமா? அப்படின்னு ரொம்ப இதா கேட்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்கி வச்சுட்டு சரிங்க பார்க்கலாங்க, நம்ம ட்ரை பண்ணலாங்க, நீங்க யோசிச்சு முடிவு பண்ணலாம்னு சொன்னா அது வேற விஷயம். ரொம்ப நம்மள வந்து ரொம்ப கேலி பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. இன்னும் மாவட்ட செயலாளர் மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். தேமுதிக அததான் எனக்கும் இப்போ அவர் வந்து தன்னை இன்னும் சேலம் மாவட்ட செயலாளர் மைண்ட் செட்லயே இருக்கிறாரா? அந்த சரௌண்டிங்ல ஜெயிக்கணும், கொங்கு பெல்ட்ல ஜெயிக்கணும், வட மாவட்டங்கள்ல ஜெயிக்கணுங்கிற ஆங்கிள்லயே டீல் பண்றாரா? அவர் நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வரப்போற 2 வேகன்சில ஒரு வேகன்சி அவருடைய ரொம்ப அசிஸ்டன்ட் வலது கை மாதிரி ஒருத்தர் இருக்கார். சேலம் இளங்கோவன்ட்டு அவரு கொடுக்க போறாராம். தம்பிதுரை கூட கொடுக்க போறதில்லன்றாங்க. இன்னொரு வேகன்சியை வந்து அன்புமணி கொடுத்துட போறாரு போல் இருக்கு. அதனால அங்கேயே உட்கட்சியிலேயே ப்ராப்ளம் வரும். தம்பிதுரை கொடுக்கலன்னா அவர் நிச்சயமா சாதாரணமா இருக்க மாட்டாரு. அவர் வந்து குரல் கொடுப்பாரு அவர் ஆக்சுவலா. அது எப்படி நடக்கும்னு இனிமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அவரை பொறுத்த மட்டும் வந்து இன்னும் இதுவரை நடந்த விஷயங்கள்லேருந்து தன் கட்சியை பலமா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கல. கூட்டணிகளை சேர்க்கறதுல பெரிதும் ஆர்வம் காட்டல. கூட்டணி பாஜக முயற்சியில கூட்டணியில் அமைஞ்ச பிறகு கூட அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா வச்சு தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறோன்ற அந்த ஒரு பிக்சரை வந்து சரியா கிரியேட் பண்ணாதே இருக்காரு ஆக்சுவலா. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.